வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இதுவரை என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக யாராவது நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பல பேர் மத்தியில் நாம் இருக்கும்போது பதில் சொல்லணுமேங்கிற ஒரு அவசரம் நம்மளை வேகத்தை கூட்டும். அந்த வேகத்தில் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை மற்றவங்க எப்படி நினைப்பாங்கன்னு ஒரு யோசனை வந்துடும் இல்லையா? தெரியாதுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை பலவீனமா அல்லது அதுவே உண்மையான அறிவின் தேடலா தொடக்கமா என்பது தான் இந்த பதிவில் நாம் பேச போகிறோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே நமக்கு என்ன பண்ணுறோன்னா, நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். தெரியலன்னு வச்சுக்கிங்களேன், சில பேர் இருக்காங்க, தெரியலனாலும் கொஞ்சமாக தெரிஞ்சால் கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அறக்குறையை கூட முழுசாக இருக்க மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் வழியில் யாருன்னா போனால் கூட யாராவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு முகவரியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், தெரிஞ்சால் தெரியுன்னு சொல்லுவேன். தெரியலன்னா எனக்கு தெரியலங்கன்னு கரெக்டாக சொல்லிவிடுவேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அவன் கேட்குற ஒரு விஷயம் எனக்கு அறக்குறையாக தெரிஞ்சு கூட இருக்கலாம். அந்த அறக்குறையாக தெரிஞ்சு போகிற அந்த விஷயத்த எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு அவசரத்துக்கு யாரையோ ஒருத்தர் தேடி வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இப்படி போங்க அப்படி போங்க நான் இஷ்டத்துக்கு அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் அந்த முகவரியை கண்டுபிடிக்க முடியலன்னா என்னையை அவங்க மனசால் திட்டுவாங்க. அதனால் தெரியாதுன்னா தெரியாதுங்க, அங்கே போய்ட்டு வேறு யார்ட்டா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்படி தான் புத்தர் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். அங்கேருந்து ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஓடி வந்து புத்தரை பார்த்து, கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டான். இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே புத்தர் அவனை பார்த்து ஒரு லேசாக ஒரு புன்னகை பூத்துட்டு அமைதியாயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தன் ஓடி வந்தான். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவன் என்ன கேட்டானா, புத்தரை பார்த்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கும் புத்தர் பழையபடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே புன்னகை பிடிச்சிக்கிட்டே அமைதியாயிட்டார். மாலை நேரம் வந்தது. அவருடைய சீடர் ஆனந்தர் வந்தார். புத்தர்கிட்ட கேட்டார், ஏன் முதல்ல வந்தவன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டீங்க. ரெண்டாவது வந்தவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, எதுவுமே பதிலே சொல்ல, தெரியும் தெரியாது எதுவுமே நீங்கள் சொல்லலை அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னான்னா, அவன் கடவுள் இருக்கான்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் ஒரு தீர்க்கத்தோடு வந்திருக்கிறான். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார். அப்போ அவனுடைய நம்பிக்கையை அவன் உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு இல்லை அப்படின்னு இருக்குது இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி ரெண்டாவது மனுஷனாக வரான். அவன் ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கான். கடவுள் இல்லைங்கிறத ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கான். அப்புறம் நிச்சயத்தன்மை இல்லை, ரெண்டுலேயுமே நிச்சயத்தன்மை இல்லை. எனக்கு தெரியாதுன்னு ஒரு நேர்மறையாக ஒப்புக்கொள்கிற மனசு எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. அதனால் நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு புத்தர் சொல்கிறார். நண்பர்களே, நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் இரண்டுமே சில நேரங்களில் நம்மை உண்மையிலிருந்து விலக்கி வைக்கும். அதாவது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதும் சில நேரங்களில் உண்மையிலேருந்து நம்மளை விலக்கி வைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் புதிய உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமது மனம் இடம் கொடுப்பதில்லை, அதுக்கு தயாராகவும் இல்லை. எனக்கு தெரியாது என்று சொல்வது அறியாமையின் அடையாளமே அல்ல. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது அறியாமையினுடைய அடையாளம் இல்லை. ஆனால் அது ஒரு பணிவின் அடையாளம். அதே மாதிரி ஒரு தேடலின் தொடக்கம். கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனதின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அறியாததை அறிய முயலும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் சில நேரங்களில் நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான நேர்மையான பதில் எனக்கு தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்ள நான் தயாராக இருக்கேன். அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன்.
அப்படி தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போது தெரியாதுன்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு அசிங்கமோ எந்த கேவலமோ கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்கிறதே கிடையாதுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க நாங்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் எதனா ஒன்று சொல்ல போனால் கூட எனக்கெல்லாம் தெரியும். அது குறிப்பாக இன்றைய தலைமுறை இருக்கு இல்லையா, இன்றைய தலைமுறைக்கிட்ட போய்ட்டு நாம் முன்னாடி இருந்த தலைமுறைன்றதுக்காக நம்ம சில விஷயங்களை சொன்னால் கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு தெரியல, இதை சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு இன்றைய தலைமுறை இல்லை. அதே மாதிரி போன தலைமுறையில் உள்ளவங்களாம் தேடல் இன்றைக்கி வரைக்கும் கூட 50-60 வயது கடந்தவர்கள் கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. எதையாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அப்போ அதுக்காக படிக்கணும், தேடல் இருக்காங்க. ஆனால் இன்றைய இளைய தலைமுறையோ இன்றைய காலச்சூழலோ தேடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் தான் நினச்சிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பதிவு மூலமாக நான் எல்லோரையும் கேட்டுக்க விரும்புகிறது என்னென்னா, யாராவது நம்மளை தேடி வந்து முகம் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு முகவரியோ அல்லது ஒரு ஆளை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு பாட சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நேர்மையாக உண்மையாக எனக்கு தெரியாதுன்னு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் போல் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தையே கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி முந்திரி கொட்டத்தனமாக போய் பதில் சொல்கிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய நிலைப்பாடு, இது என்னுடைய கருத்து. இதை உங்கள் பார்வைக்கு நான் விட்டுடுறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள். தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்மளை என்ன முட்டாள் நினச்சிடுவாங்களோ இல்லை ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களோ தான் நாம் நினைப்போம். ஆனால் தெரியாது, எனக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயத்தில் அது அடுத்த கட்டத்தை நம்ம மனசை தூண்டி தெரியாத அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க சொல்லும். இன்றைக்கி கையில் செல்ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் தேடல் வந்து நம்ம தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போலாம் ஏஐ கூட வந்துடுச்சு. நேராக போய் ஜெமினி, கூகுள் ஜெமினியில் தேடுறோம், சாட் ஜிபிடியில் தேடுறோம் ஒரு தகவல். இந்த மாதிரி தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது, தெரிஞ்சுக்கிறது, அதை தேடி போகிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி மறக்காமல் கருத்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.